நம்ம நிறைய விதமான சப்பாத்தி பண்ணியிருப்போம். இன்றைக்கி பிரியாணி வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி பண்ணலாம் வாங்க. நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்தது. இதுக்கு நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணால் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவலுக்கு பிரியாணி எடுத்துக்கோங்க. பீசஸ் இருந்தால் அதில் எடுத்துருங்க. பீசஸ் எடுத்துகிட்டு வெறும் பிரியாணி மட்டும் அரைச்சி மாவோட கலந்து மாவு எப்பவும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 150 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஒன்றா கலந்து பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கு கிரேவி இப்போ பண்ணலாம். காலிஃப்ளவர் 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுங்க. அதில் கிரேவிக்கு 3 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாய் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிரேவி ரெடி.